வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி. தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் எப்பொழுது வெளியிட இருக்காரு? யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி தகுதி கிடைக்கும்? நிறைய பேர்த்துக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காதுன்னு சொல்கிறாங்களே, அதோடைய உண்மையான தகவல்கள் என்ன? ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவானது தமிழகத்தில் 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி குறித்த சமீபத்திய அறிவிப்புகளை விளக்குகிறது. கடன் தள்ளுபடி பெறுவதற்கு மற்றும் தகுதி விளக்குகிறது. கடன் தள்ளுபடி பெறுவதற்கும் தகுதி உள்ளவர்கள் மற்றும் தகுதியற்றவர்கள் யார் என்பதை பற்றின விரிவான பட்டியலை இந்த வீடியோ விளக்கும். ரேஷன் கார்டு, ஆதார் எண் சரியாக வழங்கியவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படுவதோடு அரசு ஊழியர்கள் மற்றும் கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு இதில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தள்ளுபடி பெறுவதற்கு நகையின் எடை 40 கிராமுக்குள் மிகாமல் இருக்க வேண்டும் என்ற முக்கிய நிபந்தனை இதில் வலியுறுத்தப்படுகிறது. இந்த சலுகையை பெற விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்டுள்ள 8 வங்கிகளில் கடன் பெற்றிருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக தகுதியான பயனாளிகள் வரும் மாதங்களில் இந்த சலுகையை பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவலும் இதில் கிடைக்கிறது. ஸோ 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடியை நீங்கள் பெற தயாரா? முதல்வர் விஜய் அவர்கள் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுறாங்க. அனைவருமே எதிர்பார்த்த தள்ளுபடிக்கான அதிகாரப்பூர்வ விதிமுறைகள் வெளியாயிருக்கு. அடிப்படை விதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 40 கிராம். ஸோ 5 சவரன், அதாவது முழுமையான மண்டலம் மற்றும் முழு தள்ளுபடினா 5 சவரன். 41 கிராம் இருந்தால் கூட அபாயம், தள்ளுபடி கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு தான் இதனுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம். தள்ளுபடியை உறுதி செய்ய முக்கியமான ஆவணங்கள் 8 பொது வங்கிகளில் மட்டுமே அடமானம் வைத்த நகைகளுக்கு மட்டுமே உங்களுடைய வங்கி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றால் உங்கள் இந்த 8 வங்கிகளில் வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அடமானம் கிடைக்கும். தனியார் நிதி நிறுவனங்கள் அல்லது இதர வங்கிகளில் வைத்த நகைகளுக்கு இது பொருந்தாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தள்ளுபடியை முக்கியமாக உறுதி செய்யும் ஆவணங்கள், முக்கோண விதி. ஆதார் எண், நகை அடமானம் வைக்கும் பொழுது சரியான ஆதார் எண்ணை வழங்கியிருக்க வேண்டும். 100% தள்ளுபடி. ரேஷன் அட்டை எண் தற்போது வரை செல்லக்கூடிய ரேஷன் அட்டையாக இருத்தல் வேண்டும். தமிழ்நாடு முகவரி, ஆதார் மற்றும் ரேஷனில் உள்ள முகவரி தமிழ்நாட்டிற்குள் இருக்க வேண்டும். தவறான எண்களை வழங்கியிருந்தாலோ எண்களை வழங்காமல் இருந்தாலோ தள்ளுபடி ரத்து செய்யப்படும். வங்கி கடனுடைய தற்போதைய நிலை, ஓகேங்களா? கூட்டுறவு மற்றும் அரசு மற்றும் கூட்டுறவு தள்ளுபடி யாருக்கு உண்டு, யாருக்கு இல்லை? ஸோ இந்த 8 பொதுத்துறை வங்கிகள், பப்ளிக் பேங்க் அடமானம் வைக்கப்பட்ட நகைகளுக்கு மட்டுமே பொருந்தும். முழுமையாக செலுத்தியவர்கள் கடன் தொகையை ஏற்கனவே செலுத்தியவர்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தகுதி உள்ளவர்கள், எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள், தமிழக அரசின் ஓய்வூதியர்கள், அரசாங்க வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள், இவங்க எல்லாமே தகுதி பெற்றவர்கள். தகுதியற்றவர்கள் அரசாங்க வேலையில் இருப்பவர்கள், தற்பொழுது கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள், அவர்தம் குடும்பத்தினர், கூட்டுறவு குழு உறுப்பினர்கள், இவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது. ஸோ கவரிங் மற்றும் போலி நகைகளை அடமானம் வச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடையாதுங்க. 5 சவரன் வரை இந்த நகைக்கடன் தள்ளுபடி சமீபத்திய ஆய்வுகளை விளக்குகிறது. கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் மற்றும் தகுதியற்றவர்கள் யார் என்பதை இது ஒரு விரிவான விளக்கம் தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, முதல்வர் விஜய் அவர்கள் ரேஷன் கார்டை பற்றி தான் அவர் குறிப்பிடுறாரு. ஸோ ரேஷன் கார்டு, ஆதார் எண், பேங்க் இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் தள்ளுபடி. ஸோ முதல்ல அடிப்படை விதி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 40 கிராம், அதாவது நகையுடைய எடை. ஸோ 3 சவரன்லேருந்து 5 சவரன் வர்த்தீங்கன்னா இனி தள்ளுபடி கொடுப்பாங்க. அதற்கு மேலே போச்சு அப்படின்னா தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமா உங்களுக்கு கிடையாதுங்க. 41 கிராம் ஆனால் கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஸோ உங்களுடைய நகை அடமானம் அப்படின்னா 40 கிராம் இருக்கும். உதாரணமாக 41 கிராமுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. பொது வங்கிகளில் நகை அடமானம் வைக்கப்பட்ட நகைகளுக்கு மட்டுமே. உங்களுடைய நகைக்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றால் உங்கள் நகை இந்த 8 வங்கிகளில் இருந்தால் மட்டும்தான். ஸோ கூட்டுறவு வங்கிகள் 8 பொதுத்துறை வங்கிகளில் இருக்கணும். தனியார் நிதி நிறுவனங்கள் அல்லது இதர வங்கிகள் வைத்த நகைகளுக்கு இந்த விதி பொருந்தாது. ஸோ ஆதார் எண், ரேஷன் கார்டு, தமிழ்நாட்டு முகவரி இது 3மே ஒன்றா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏதேனும் ஒன்று மாற்றிருந்தா கூட நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது. அரசு மற்றும் கூட்டுறவு துறையில் யாருக்கு உண்டு, யாருக்கு கிடையாது? தகுதியற்றவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அரசாங்க வேலையில் இருப்பவர்கள், கூட்டுறவு சங்கம் பணியாளர்கள், ஊழியர்கள், அவர்தம் குடும்பத்தினர், கூட்டுறவு நிர்வாக குழு உறுப்பினர்கள். தகுதி பெற்றவர்கள் அரசாங்க வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள், இலங்கை வாழ் தமிழர்கள், அரசின் ஓய்வூதிய குடும்ப ஓய்வூதியதாரர்கள்.
சிறப்பு பயனாளிகள் மற்றும் முடிவற்ற கடன்கள். மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு இந்த தள்ளுபடி உறுதியாக வழங்கப்படும். முடிவுற்ற கடன்களுக்கு இல்லை. நகைக்கடன் தொகைக்கு நீங்க ஏற்கனவே கொஞ்சம் செலுத்தி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சலுகை மீண்டும் கிடைக்காது. கவரிங் நகைகளுக்கு மோசடி பண்ணியிருந்தீங்கன்னா 3 மடங்கு தண்டனை. கவரிங் நகைகள் அரசு சரிபார்க்கிறப்ப நீங்க வச்சிருக்க நகை கவரிங்கா இருந்துச்சு அப்படின்னா பெனால்ட்டி உங்கள் மீது அபராதம் விதிக்கப்படும். பறிமுதல், நீங்கள் வைத்திருந்த நகை திரும்ப கிடைக்காது. முழு கட்டணக்கான தொகையை நீங்களே செலுத்த வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அரசு தள்ளுபடியை பெற போலி நகைகளை அதை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை. ஸோ இந்த தகுதி பெற்றவர்கள் மற்றும் தகுதி அற்றவர்கள் இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அளவுகள் அப்படின்றத பார்த்துக்கோங்க. தகுதி பெற்றவர்கள் 40 கிராம், தகுதி அற்றவர்கள் 41 கிராம். ஆவணங்கள் சரியான ரேஷன், ஆதார், டிஎன் முகவரி, தவறான எண், வழங்கப்படாத எண்கள், வெளிமாநில முகவரி, வேலைவாய்ப்பு, ஓய்வூதியர்கள், அரசு தகுதி அற்றவர்கள் பார்க்குறப்ப அரசு கூட்டுறவு ஊழியர்கள். கடன் நிலை, நிலுவையில் உள்ள கடன் மட்டும் தான், முழுமையாக செலுத்தப்பட்ட கடனுக்கு தகுதி கிடையாது. ஸோ உங்கள் தள்ளுபடி நிலையை நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க. தள்ளுபடி நிலையை நீங்கள் உறுதி செய்யணும்னா நீங்கள் கூட்டுறவு ஊழியர் அல்ல என்பதை நீங்கள் முதல்ல உறுதி செஞ்சுக்கணும். படி 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கிராமுக்குள்ளார இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி. 8 பேங்க் இந்த பொதுத்துறை வங்கிகள் இருக்கணும். சரியான ஆவணங்கள், ரேஷன் மற்றும் ஆதார் எண் வழங்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்னு கிடைக்கும். ஸோ அடுத்த கட்டத்தில் நிகழ்வு என்ன நடக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடியானது வரக்கூடிய மாதங்களில் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தப்படும். யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்ட்டு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு நல்ல முடிவுகளை எடுக்க போறாரு. தள்ளுபடிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலை வெளியிட போறாருங்க. ஸோ அதுவரை யாருக்கு பட்டியல் வெளியிட்ட போடுறதுக்கு பிறகுதான் தெரியும் யாருக்கு தள்ளுபடி உண்டு இல்லைன்ட்டு. அரசு அறிவிப்பு வரை காத்திருக்க வேண்டும். தகுதியான அனைவருக்கும் அரசின் கட்டாய சலுகைகள் நிச்சயமா சென்றதையும், அதனால கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா அந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது உங்களுக்கு முழுமையா கிடைக்குங்க. ஸோ இது எல்லாமே பேசிக்காக நகைக்கடன் தள்ளுபடியில் இருக்கிற ஃபேக்டர் தான். அதனால் நகைக்கடன் தள்ளுபடியை பெறுவதற்கு இப்போயே உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளை சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.